முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். அதிகமாக என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியை தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, இப்போ எனக்கு வந்திருக்க இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு கேட்பாங்க. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, கணவன் வேறு பெண்ணோட தொடர்பில் இருக்கார், கடன் பிரச்சனை இருக்குது, சொந்த வீடு கட்டணும், நல்ல வேலை இல்லை, வேலை செய்கிற இடத்துல மனநிறைவு இல்லை, இந்த மாதிரி ஒரு நோய் நொடி வந்துடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுவுமே செய்ய முடியல. இதெல்லாம் ஏன் எனக்கு வந்துச்சு, இதெல்லாம் என்னை விட்டு போகணுன்னா நான் என்ன செய்கிறது, இதை பற்றி தான் இந்த காணொளி. சரி, அப்போ திருப்புகள் படிக்கிறோம், வேல்மாறல் படிக்கிறோம், ஆனால் படித்தா என் பிரச்சனை எப்படி சரியாகும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் வைப்பாங்க. அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். முதல்ல உங்களுக்கு வந்தது ஒரு காரணத்துக்காக வந்துச்சு. நீங்கள் நல்லா குற்று நோக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய துரோகம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். உங்கள் ஒரு நண்பர் கூடவே இருக்கார், நீங்கள் 2 பேரும் ஒரு தொழில் செய்கிறீங்க. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நண்பர் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை போகிறாருன்னு வச்சுங்களேன். அது உங்கள் மனசு ஏற்றுக்காது. இப்போ நம்ம புலம்புவோம், ஆனால் அதை ஆழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுருப்பார், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்துருப்பார். அது சில நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தான் தெரியும், சில நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் தெரியும் இது சரியாக தான் நடந்திருக்கு அப்படின்னு. இங்கே நடத்தப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு காரண காரியங்களுக்காக நடக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு துன்பம் எப்படி விளக்கப்படுது அப்படிங்கிறத இதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சா இது விளங்கும். இப்போ நீங்கள் வேல்மாறல் படிக்கிறாங்க, வேல்மாறல் படிக்கிறவங்க சொல்லுவாங்க, வேல்மாறல் நான் படிக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், ஆனால் நான் படிக்கிறேன், எப்படி எனக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றினதை ஒரு தகவலை நம்ம பரிமாறலாம். இப்போ ஒரு சகோதரி வேல்மாறல் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். வேல்மாறலை ரொம்ப பக்தியோட பயபக்தியோட 2 வேளைகளும் படித்தாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க மனசில் இவ்வளோ நாள் இருந்த மனநிலை மாறி நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை முதல்ல பிறக்கும். 2வது விஷயம், இந்த வேல்மாறலை நீங்கள் படிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே எல்லாமே ஒரு வைப்ரேஷன் படி தான் இங்கே உருவாக்கப்படுது. நீங்கள் பாருங்களேன், காலையில் இந்த அதிகாலையில் பொழுதில் பாருங்கள், இந்த பறவைகள் ஒரு ஓசையை எழுப்பும், உயிரினங்கள் அது தேவைகளுக்கு அது ஒரு ஒலியை எழுப்புது, ஒரு ஓசையை எழுப்புது. அதே போல தான் மனிதர்களும் தன் தேவைக்கு இந்த இறைவனிடம் ஒரு விதமான அதிர்வு அளவுகளை ஏற்படுத்துகிறாங்க. அதை நீங்கள் உங்களுடைய குறிப்பிட்ட தேவைகளுக்காக நீங்கள் எந்த அதிர்வை ஏற்படுத்துகிறீங்களோ உங்கள் மனதில் நீங்கள் சரியாக அமைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துடும். இப்போ 1 கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அந்த 1 கோடிக்கு உள்ள அதிர்வு நமக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் உருவாக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்குது, அதை உருவாக்க நம்ம தயாராக இருக்கோமா அப்படிங்கிறது தான். இப்போ அந்த குழந்தையின்மைக்கு அந்த சகோதரி அது வேணும் அப்படின்னு வேண்டுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை தன்மைக்குன்னு ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே இருக்கும். இப்போ அந்த வேல்மாறலை பயபக்தியோடு படிக்கும் போது நீங்கள் எல்லா காரணத்துக்கும் நீங்கள் மனதில் நினைக்கிற விஷயங்கள் ஒரு வைப்ரேஷனாக நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அது கிடச்சிரும். அப்போ அந்த வேல்மாறல் நீங்கள் படிக்க 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 உங்கள் மனம் செம்மையாகும். மனம் இறைவன் பால் அப்படியே முழுசாக கருணைக்குள்ளே போயிடுவீங்க. கண்ணை மூடி முருகான்னா உங்கள் கண்ணிலேருந்து ஒரு ஆனந்த நீர் வரும். அந்த நீருக்கு உப்பு இருக்காது. நீங்கள் அழுகையும் கண்ணீருமான நீருக்கு தான் உப்பு இருக்கும், ஆனந்த கண்ணீருக்கு உப்பே இருக்காது. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி அந்த பரவசத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த குழந்தை தன்மைக்கான அதிர்வு உங்கள் மனதுக்குள்ளே உருவாக்கப்படும். அதே நீங்கள் திருப்புகழ் வேல்மாறல் இப்போ எங்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் நிறைய அடியார்களுக்கு அந்த அற்புதம் நடந்துச்சு. நேற்று கூட எங்கள் சகோதரி பதிவு பண்ணியிருந்தாங்க, இலங்கையிலேருந்து பதிவு பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த விஷயங்களை நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் உருவாக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். அதை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நமக்கு உட்கார்ந்து அந்த ஒருநிலைப்படுத்தி படிக்கக்கூடிய மனநிலை கிடைக்காது. அந்த மனநிலையை தான் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம், நீண்ட நாளாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் ஒரு நாள் போயிட்டு வந்தோன்னே நடந்துடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நடக்காது. இது நித்தம் உங்கள் மனதுக்குள்ளே அந்த வைப்பை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கிது. அது ஒரு சில மாதங்கள் கூட ஆகலாம், சில நாட்கள் கூட ஆகலாம். அது உங்களுடைய கர்ம பிரார்த்தத்தின்படியே இருக்குது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதை நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது சிஸ்டம் கரெக்டாக நடக்கும். 4:30 மணிலேருந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா 5:30 மணி வரைக்கும் கரெக்டாக இருக்கும்.
ஒரு நிமிஷம் கூட நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி மாலை 7 மணிக்கு இந்த திருப்புகழ் வழிபாடு ஆரம்பிச்சிட்டோம்னா இரவு 8 மணிக்கு கரெக்டாக 1 ஹவர், காலையில் 1 ஹவர், மாலையில் 1 ஹவர் திருப்புகழை ராகத்தோடு படிக்கணும். ஏன் ராகத்தோடு படிக்கணும் அப்படின்னா, அருணகிரிநாத சுவாமி, அருணகிரிநாத பெருமான் திருப்புகழை அமைச்சாங்க. ஆனால் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் இதை இந்த ராகத்தில் படிக்கணும்னு சொன்னாங்க. ஏன் இந்த ராகத்தில் படிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு திருப்புகழுக்கும் ஒரு மகிமை இருக்குது. நீங்கள் அந்த திருப்புகழை நீங்கள் பாராயணம் செய்யும் போது உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு திருப்புகழும் ஒரு வேண்டுதலுக்காக பாடப்படுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொந்த வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் திருப்புகழ் பாடுறீங்கன்னு, அன்றபதி குடியேற அப்படி அந்த திருப்புகழை பாடுறீங்க அப்படின்னா, இந்த சொந்த வீட்டுக்கான அதிர்வு தன்மையை அந்த திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமி வச்சுருக்காங்க. ஆனால் வள்ளிமலை சாமிகள் தான் இந்த ராகத்தில் பாடும்போது தான் அந்த பர்ஃபெக்டான அதிர்வு நிலை உங்களுக்குள்ளே உருவாகும். அந்த அதிர்வுத்தன்மையை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எப்படி நடக்குன்னே தெரியாது, சொந்த வீடு வந்துடும். அப்படி தான் எனக்கு நடந்துச்சு. நான் வீடு கட்டணும்னு நினைக்கும் போது நான் தொடர்ந்து திருவிடைகளை அந்த குராமரத்துக்கு கீழே நான் பாராயணம் பண்ணேன். அப்போ பண்ணும்போது என்கிட்ட ஒரு பெட்ரோல் கூட காசு இல்லை, 2 வீலர் சைக்கிளில் தான் போயிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு நிலையில், ஆனால் நான் அதை பண்ணணும், எனக்கு ஒரு வீடு வேணுங்கிறத நான் அதிர்வை போட்டேன். அந்த சாமிகள் சொன்ன அன்றபதி குடியேறதை தினமும் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மேஜிக் மாதிரி எல்லாமே டக்குன்னு நடந்துச்சு. ஏன்னா நான் அது எப்படி கட்டுனேங்கிறத ஒரு பழைய காணொளி இருக்குது, வேணால் போய் பாருங்கள். அதெல்லாம் நடந்தது எனக்கு இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு போக முடியாது. இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த இடத்த கொடுத்தது ஒரு இஸ்லாமிய சகோதரர். எனக்கு இன்றைக்குமே மேஜிக். சொந்த கூட பிறந்தவங்களே துரோகம் பண்ணாங்க, சொந்தக்காரவங்களே. ஆனால் அவர் எந்த ஒரு அறிமுகமுமே இல்லாமல் ஒரு 10 லட்ச ரூபா லேண்டை ஒரு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் அந்த அதிர்வை போட்டுட்டிங்கன்னா அந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத கொடுத்துருது. அந்த அதிர்வு தன்மையை உருவாக்கக்கூடிய மனநிலை ஒவ்வொரு திருப்புகள்லையும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை தீரணுமா, அந்த கடன் பிரச்சனைக்குள்ள திருப்புகள் இருக்கும். இகபர சௌபாக்கியம் வேணுமா, அதற்குள்ள திருப்புகள். சரவண கமலாலயத்தை அந்த திருப்புகளை நீங்கள் பாடும் போது, அந்த ராகத்தோடு பாடும்போது உங்கள் மனம் ஒரு விதமான வைப்ரேஷனை, கனெக்டிவிட்டியை கொடுக்கும். அது இந்த ஹோல் யூனிவர்ஸுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் ரிசீவ் ஆக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கும். அந்த வைப்ரேஷன் நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இப்போ 1 கோடி ரூபா பணம் வேணுமா, அந்த 1 கோடிக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனை நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே உருவாக்கணும். அதற்கு உள்ள பாவனையை நீங்கள் பண்ணணும். அதுதான் நாங்கள் சொல்லுவோம், வேல்மாறல் படித்த உடனே பாவனை கொடுப்போம். ஏன்னா அந்த வேல்மாறல் படித்த உடனேயே உங்கள் மனம் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போகும். அப்போ அந்த ஆழ்மன பதிவில் போய் அது பதிஞ்ச உடனே அந்த ஆழ்மனம் திறக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல எதை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அது காரிய சித்தியாக நடக்குது. இதை யாருமே மறுக்க முடியாது. நீங்கள் எந்த யோகத்தில் எடுத்துகிட்டு போனாலும் இதை இப்படி தான் சொல்கிறாங்க, இப்படி தான் நடக்குது. அதற்கு பல உதாரணங்கள் நாங்கள் காட்ட முடியும். இங்கே முதல் வழி உங்களுக்கு மனதை ஒரு இன்பகரமான சூழலில் உருவாக்கணும். ஏன்னா நீங்கள் கல்லை போல மனசு, நெஞ்சக்கணக்கல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள்சை சண்முகனுக்கு இயல்சேர் சஞ்சற்புனை மாலை சிறந்திடவே. கல்லை போல இருக்கக்கூடிய அந்த மனம் அது காற்றை போல எளிதாக மாற்றப்படணும். அப்படி மாற்றப்படுறதுக்கு இந்த தெய்வத்தன்மையான பாசுரங்கள் உங்களுக்கு வழிவகுக்குது. இது உடனே நடந்துடாது. நீங்கள் உடனே யாராவது நடத்துகிறாங்க அப்படின்னா நம்பாதீங்க. அது உடனே எல்லாம் நடக்காது. இப்போ ஒரு பரிகாரம் செய்கிறோம், உடனே நடக்கணும்னு நினைக்கிறோம். எந்த நோக்கத்துக்காக அந்த பரிகாரம் செய்யப்படுது? ஒரு ஜோதிடம் பார்க்குறோம், எந்த நோக்கத்திற்காக அது பார்க்கப்படுது? நீங்கள் நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்களா, இல்லை அவங்க பண தேவைக்காக பார்க்குறாங்களா? 90% இன்றைக்கி பணம் தேவை தான். எவ்வளோ ஜோதிடத்துக்கு நீங்கள் வரவங்க முற்காலத்தில் அப்படி பார்க்கல. ஜோதிடர் இன்னும் நல்ல ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க, என் நண்பர்கள்லாம் இருக்காங்க. பண நோக்கத்துக்கே பண்ண மாட்டாங்க, இருக்கிறத கொடுத்துட்டு போங்கம்பாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக கணிப்பாங்க. அந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட போய் பாருங்கள். இன்று அப்படி இல்லை, எல்லாமே வணிகமயமாக்கப்பட்டுடுச்சு. நீங்கள் போனோன்னே 50,000 60,000 குறைச்சது 20,000த்துக்கு பரிகாரம் பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் இருப்பீங்க, உங்களுக்கு பரிகாரம் கன்னியாகுமரியில் சொல்கிறாங்க. ஏன் சென்னையில் கோவில்களே இல்லையா? அந்த பரிகாரம் அங்கே உள்ள ஐயருக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் 50,000 ரூபாய்க்கு செய்கிறீங்கன்னா ஒரு % இவருக்கு போகுது. இங்கே வணிகமாக்கப்பட்டுடுச்சு. நோக்கம் சரியாக இல்லை. அப்படி செய்கிற இடத்துல உடனே நடக்கணும்னு நினைக்கிறோம், அப்படி நடக்கவே நடக்காது.
எங்களோட வழிபாட்டில் இருந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதிலே வழிபாட்டுக்குள்ளே இருந்து தினம் தினம் பாவனை பண்ணி அந்த பிரம்ம முகூர்த்தத்தை முழுமையாக அனுபவித்தவங்களுக்கு தான் அது நடந்துச்சு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த இறைத்தன்மை முழுமையாக இருக்கும். இங்கே இறை சக்தியையே ரொம்ப எளிதாக்கிடுறாங்க. முருகப்பெருமான் சக்தி ரொம்ப எளிதாக்கப்பட்டது. முருகப்பெருமான் அவதரித்த போது சிவபெருமானுடைய பொறிகளால் நெற்றிக்கண்ணிலேருந்து வந்தபோது 1000 சூரியனே நிகரற்று இருந்தார். 1000 சூரிய சக்திகளுக்கு மேலே அந்த சக்தி இருந்துச்சு. அவ்வளோ நெருப்பு பிளம்பு, தேவர்களே அஞ்சு நடுங்கியிருக்காங்க. அப்படி இப்போ ஒரு மிகப்பெரிய அண்ட சராசரத்தையும் ஆளக்கூடிய ஒரு சக்தியை ரொம்ப எளிதாக கருதுறீங்க. அப்படிலாம் கருதாதீங்க. முதல்ல உங்கள் மனசே உங்களால் ஆட்கொள்ள முடியாது. எப்படி முருகரை நீங்கள் ஆட்கொண்டுட்டீங்க நம்புறீங்க? அதற்கு கடுமையான பயிற்சி வேணும். நீண்ட நாள் மனம் ஒடுங்கணும். சும்மா இரு சொல்லற உபதேசம் கொடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் யோகத்தன்மையை பயின்றார் அருணகிரிநாத சுவாமி பெருமாள். வள்ளிமலை சுவாமிகள் நீண்ட நாள் அந்த திருப்புகளையே பாராயணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பொங்கித்தாய் அருள் கிடைச்சிச்சு. உடனே போய் நடந்துடணும். ஒரு வேல்மாறல் நிகழ்வு நடந்தால் உடனே அன்றைக்கி அந்த நிகழ்வுக்கு போயிட்டு வந்த உடனே நடந்துடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி அது நடக்கவே நடக்காது. அதற்கு மிகப்பெரிய பொறுமை தேவை. முறையாக படிக்கணும், முறையாக ராகத்தோடு கற்றுக்கணும். அப்போ தான் அது நடக்குது. அதுக்கு நிறைய அடியார்கள் சாட்சி. உங்களுக்கு என்ன உதவினாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். முழுமையாக பயன்படுத்திங்க. இந்த தகவல் பரிமாறப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. முருகாசன்.